வருமானிப்போம். மெயினாக இந்த நம்பிக்கை எதுக்கு வேணும்னா, நாளைக்கு உங்களுக்கு குரு கிடைக்கிற பொழுது இந்த குருவை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நம்பிக்கை வேணும். அடுத்த கட்டம் இவர்தான் இறை என்றும் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்பிக்கை வேணும். அதுக்குதான் உங்களுக்கு விதி சொன்னேன். முதல்ல இறையே குருவாக வந்திருக்கன்னு நம்பணும். அப்புறம் இந்த குரு தான் இறைன்னு நம்பணும். இந்த ரெண்டு நம்பிக்கையின் மேல்தான் நீங்க ஞானம் பயணிக்க முடியுமே தவிர ஞான பயணம் அப்பொழுதுதான் உங்களுக்கு சிறப்பாகும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு உங்களுடைய ஆதி அந்தத்தை அறிந்திருக்க வேண்டும். சாதாரண குருக்களால முடியாது. பாடம் பிடிச்சிட்டு அந்த மதத்துக்கோ அந்த அமைப்புக்கு தக்கவாறு வேஷம் போட்டு இருக்கக்கூடியவங்க உண்மையான குரு அல்ல. சிலவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா, அதாவது 10 சொன்னா 1 குளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் மேலோட்டமாக சொல்லுவோம். மூஞ்ச பார்த்துட்டு சைக்காலஜிக்கலி அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வேலைக்காக. அவங்க 1 சொன்னா அந்த 1ஓட நீங்க அடுத்து நிக்காது. புரியுங்களா? எல்லாம் கேட்க முடியாது, எல்லாம் தெரியாது. நமக்கு எல்லாமே தெரிய வேண்டாம். எல்லாம் தெரிய வேண்டாம். இப்ப நான் என்ன கேட்க, உங்களுக்கு என்ன தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு தெரியும். எங்க வேலை தேடுறீங்கன்னு தெரியும். இது இல்லைன்னா அடுத்தால ஒரு வேலை, நமக்கு தெரிஞ்ச வேலை தானே செய்ய முடியும். நீங்க ஒரு கம்பெனில இருக்கிறீங்க. அந்த கம்பெனில டெஸ்க்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகளா இருக்கும். இதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க அடுத்தால வேலை கிடைச்சாலும் இந்த மாதிரிதான் போக முடியும். மரம் ஏறது போக முடியாது. ஏன்னா நம்ம அது கத்துக்கல. அது நம்மளால முடியவும் முடியாது. அப்ப நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுக்கு தக்கவாத்தான் அமையும். அதுக்கு தக்கவாத்தான் நம்மள அந்த வேலைகளை செய்வோம். அப்ப இது வழங்கப்பட்ட வாழ்க்கையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த வழங்கப்பட்ட வாழ்க்கையில நம்ம பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நடப்பதெல்லாம் எழுதப்பட்டது, உங்களால மாற்ற முடியாது. சில வீட்டுகள்ல ஒரு அசுப காரியங்கள் நடக்கும். நடந்து முட்டி மோதி அழுவாங்க. அழுது என்ன பண்ண முடியும்? சிலவங்க குழந்தையே இல்லைன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு இறந்து 3 மாசம் இந்த குழந்தை இறந்து போகுது. முட்டி முட்டி அழுவாங்க. அழுது என்ன பையன்? இழப்புதான். பட் அதுதான் உண்மை. அதை மீற முடியாது. நீங்க எந்த டாக்டர்ட்டையும் கொண்டு போக முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது, யாரும் உதவ முடியாது. அப்ப அதை அக்செப்ட் பண்றதுதானே முக்கியம். அப்பதானே நீங்க அமைதியா நிம்மதியா இருக்க முடியும். இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் கூட எல்லா நிகழ்வுகளையுமே நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நம்மளை மீறிய செயல், நம்ம நினைச்சு நடக்கல. அப்ப நடக்கிறத ஏற்றுக்கொண்டா நம்ம சுபமாக இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த கர்மாப்படி நடக்கிறதெல்லாம் நல்லதுதான்ங்கிற போது, எழுதுனதான் நடக்கும் போது, அப்ப உங்களுக்கு என்ன தேட வேண்டியது மிச்சம் இருக்குதுன்னா, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இந்த வாழ்க்கையில எப்படி மாட்டிக்கிட்டோம்? இந்த 2 கேள்விக்கு பதில் வேணும். இந்த வாழ்க்கையில எப்படி மாட்டிக்கிட்டோம்? ஏன்னா அது நடக்கதான் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஒண்ணு நம்ம மாத்த முடியாது. அப்ப அதை உணர்வோம். எப்படி இங்க சிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டம், இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அடுத்த நிலை என்ன? இந்த 2 கேள்விக்கு விடை குரு மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாரை தேடணும்? குருவைத்தான் தேடணும். அப்ப யார் அந்த விடையை உங்களுக்கு சொல்ல முடியும்னா, ஆதி காலத்தில், ஆரம்ப காலத்தில், வெரி ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வந்தீங்க இல்லையா, அதை யார் சொல்ல முடியும்? உங்களுக்கு மேலான அறிவு படைத்தவர்கள், உண்மை அறிவு படைத்தவர்களாக. அந்த உண்மை அறிவு படைத்தவர்கள் நிறைய பேர் கிடையாது. ஒன்லி ஒன். படைப்பு என்பது ஒன்றால் மட்டும்தான் உருவாக்கப்படும். நீங்க தென்னை மரத்தை, தேங்காவை சென்னையில ஒரு தோட்டத்துல போட்டாலும் அந்த தேங்காய் முளைக்கும். நாகர்கோயில காரவழியில ஐயப்பட்டு தோட்டத்துல போட்டாலும் முளைக்கும். தேங்காவினுடைய இயல்பு. ஏன்னா அதையெல்லாம் படைத்தவன் ஒருவன் தான். நீ எங்கனாலும் கொண்டு வச்சுக்க. அது கொண்டு போய் சிலோன்ல கூட போடு, ஆப்பிரிக்கால கொண்டு போய் போடு. அது எப்படி முளைக்கணும்னு எழுதி வைக்கப்பட்டதோ அதே போல மண்ணுக்குள்ள புதைஞ்சி நீர் குடிச்சு கொஞ்ச காலம் தங்கி முளைய விட்டு அப்படித்தான் வளரும். அப்போ படைப்பு சக்தி ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே. அப்ப நம்ம மாறி மாறி இருக்கணும். இது நம்ம கர்ம சக்தி.
அதுதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க தான் காரணம். இப்ப இந்த மாதிரி உருவம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு முந்தைய பிறப்புகளை நிறைய பேரை நீங்க கிண்டல் பண்ணிருக்கலாம். உருவத்தை பற்றி நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டு அடுத்தவர்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், குறை சொல்லி இருக்கலாம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு தண்டனை இப்போ உருவம் வாச்சிருக்கோம். இப்போ உங்களை பாக்குறவங்க எல்லாம் உங்களை கிண்டல் பண்ண போய் அந்த அவஸ்தை நீங்கள் அடையணும். இதுதான் உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. அப்ப இந்த பிறவிக்கு காரணம் நம்ம முன்னால செய்த தப்பு தான். இது உங்களுக்கு ஒரு சுட்டி காட்டும். அதான் சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும். அப்ப அந்த குரு உங்களுக்கு சுட்டி காட்டின பிறகு நீங்க அதை முழுமையாக நம்பணும். அதுக்குதான் நம்பிக்கை நம்ம ஏற்கனவே வளர்த்து வச்சிருக்கோம். குரு என்ன சொன்னாலும் ஏத்து கேட்க கூடாது. டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். இது அப்படியா இப்படியானா அங்க பேசவே கூடாது. எஸ் எஸ் எஸ், அக்செப்டன்ஸ் மஸ்ட். அதை தவிர வேற எது இருக்கும். அப்படியே ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த உண்மை விளங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம செய்யறதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறோம். நம்மள அடுத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நாம முன்னால பண்ணது. அப்ப நீங்க வாங்கின கடனை தீட்டா தானே நீங்க ஃப்ரீ ஆக முடியும். அப்ப இந்த கர்மாவில நம்ம இந்த மண்ணில கழிச்சுதான் ஆகணும்னு நீங்க ஒத்துழைப்பீர்கள். அப்ப அந்த குரு சொல்கிற உபதேசங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு அதன் வழியில போக முடியும். அந்த பாடத்துக்கு தான் பக்தி பாடங்கள் எல்லாம், கோயில் வழிபாடுகள் எல்லாம். அந்த ஞாபகம் வைத்திருக்கோம். பட் இதோட முடியறது அல்ல. இப்ப இந்த குரு சொன்னபடியெல்லாம் கேட்டு நடக்கிறது எதுக்குன்னா அடுத்த வாழ்க்கை புது கர்மா வராம இருப்பதற்கு, இருக்கிற கர்மாவை முடித்துக் கொள்ளும். அப்ப அடுத்த நிலை என்ன? இந்த மாதிரி பிறவி கிடைக்காமல் இறையோடு நாம் போய் சேர்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அப்ப அதை தந்து நம்மளை அழைத்து செல்லக்கூடிய மீட்கக்கூடியவர் யார்? குருபிரான். அந்த குரு யார்? இறையாக மட்டும்தான். எனவே இறைதான் குருவாக வந்திருக்கிறது என்ற நம்பிக்கையும், இந்த குருதான் இறை என்ற நம்பிக்கையும் ஞான பயனாளர்களுக்கு, பயணிப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு குறையா இருந்தாலும் நானும் உங்களுக்கு கை கூடாது. ஞான பயணமும் முற்று பெறாது. இதான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப ஞான பயணத்துல போறதுக்கு என்னெல்லாம் வேணும்லாம் சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் கூட இது வெரி ஹானஸ்ட். இட்ஸ் a fine line. It's the first thing. It's the cheapest. இதுக்கு மேல இல்ல. There is no limit. இந்த தாட்டு தான் உங்களை முற்று பெற வைக்கக்கூடிய. என்ன தாட்டு? ஞான பயணத்துல போகக்கூடியவர்களே குருவை அடையணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? தேடுதல் என்பது உங்களுக்கு குரு கிடைக்கும் வரைதான் சொல்லியிருப்பேன். அப்ப அதெல்லாம் நீங்க நம்பிதான் குருவை தேர்ந்தெடுக்கிறீங்க. குரு கிடைக்கிறார். அந்த குருவை நம்பிட்டீங்க. நம்புகிற பொழுதே எப்படி நம்பணும்னா இறையே குருவாக வந்திருக்கிறார். இறைவேதத்துல கொடுத்திருப்போம். இருந்தாலும் அது புஸ்தகத்துல இருக்கக்கூடிய பாடமாக இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையின் பாடமாக மாறும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க நம்பிக்கை அந்த குருவை பார்க்கும் போதே இறைவனாக தோன்றவே. இறை அல்லவா நமக்கு வந்திருக்கிறாரு. இறை நமக்கு பாடம் நடத்துறாரு. இறையை நமக்கு கொடுக்கிறார். இவரால் தான் மீட்க முடியும்னு சொல்லி உங்க கண்ணில் தண்ணி வரணும், காலில் விழணும். சொல்லக்கூடியதெல்லாம் இந்த காலில் கேட்டு நேர அறிவுல போய் பதியணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் அது பயன் தரும். அடுத்த கட்டம் இவருதான் இறைன்னு சொன்னாதான் இவர் பின்னாடி நம்ம போக முடியும். ஏன்னா இறை எங்க போவார்? அவர் இடத்துக்கு தான் போவார். அப்ப இவரை ஃபாலோ பண்ணி இவர் சொல்றபடி போனா நாமளும் இறையிடம் சேர்ந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் நிதர்சனமாக இல்லையா? நன்றாக சிந்திங்க.